ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழ் டெக் ஷாப். நான் உங்கள் நண்பன் முத்துக்குமார் சீர்காழிலிருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஒரு பேக்கப் அப்ளிகேஷன். நம்ம வச்சுருக்கோம், ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தோம்னா ஒரு பே பண்ணி வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் என்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆம்ப், மியூசிக் ஆம்பே எடுத்துப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். ஸோ இல்லைனா பேக்கப் எடுக்கணும்னு நினைப்பீங்க. சில அப்ளிகேஷன் சிலருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதை நீங்கள் பேக்கப்பாக ஏபிகே ஃபைலாக எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்கோம். அந்த அப்ளிகேஷன் லிங்க் உங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. அந்த அப்ளிகேஷன் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் அப்பியரன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்னா, உங்கள் செல்லில் இருக்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன் எல்லாத்தையும் காமிக்கும். இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் வழியாக ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஒரு அப்ளிகேஷன் 4 MB வருதுன்னா அது 8 MB எக்ஸ்ட்ராட் ஆகும். ஓகே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 4 MB அப்ளிகேஷன்னா அது 8 MB எடுத்துக்கும். நீங்கள் உங்கள் இன்டர்னல் மெமரியில் 10 MB இன்டர்னல் மெமரி ஸ்பேஸ் வச்சுருப்பீங்க. பட் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 4 MB அப்ளிகேஷன் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, லோ ஸ்பேஸ் மெமரியை இண்டிகேஷன் பண்ணும். ஆனால் 10 MB தான் மெமரியில் இருக்கேன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேருந்து வர ஃபைல் வைரஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதில் இருக்க அப்ளிகேஷனை அச்சீவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, அச்சீவ் பண்ணி வச்சதுனால வைரஸ் அட்டாக் ஆகாது. அது உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகி அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸையும் எடுத்துக்கும். இப்போ 4 MB அப்ளிகேஷன்னா அது 8 MB எடுத்துக்கும். ஸோ 8 MB அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தாது அந்த 10 MBங்கிறது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராக்டாக ஒரு 30 MB கிட்ட மேக்ஸிமம் எதிர்பார்ப்பாங்க ப்ளே ஸ்டோரில் மினிமம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இன்டர்னல் மெமரி. ஸோ அதுமாரி தான் அப்ளிகேஷன். ஸோ இதுமாரி நீங்கள் பேக்கப் எடுத்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது டேரெக்டாக போய் உங்கள் இன்டர்னல் மெமரிலேயே இன்ஸ்டால் ஆகிடும். 10 MBனா 4 MBக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது எப்படி எடுக்கிறது, பேக்கப் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் அமேசான் ஷாப்பிங் ஆப்பை எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்துங்க, கிளிக் பண்ணணுன்னா சென்டுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. கீழே பேக்கப், ரெஃப்ரெஷ், ஒரு டிக்கு. இந்த கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷனாக நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் பேக்கப்னு கொடுக்குறேன். இது பாருங்க, பேக்கப் முடிஞ்சு போச்சு, டன் கொடுத்துட்டேன். ஸோ இது அச்சீவ்டுன்னு நான் இதெல்லாம் என்னென்னலாம் பேக்கப் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் அச்சீவ்டுன்னு இருக்கேன். இந்த அப்ளிகேஷன்லாம் நான் ஏற்கனவே பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுமாரி நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தோன்ற அப்ளிகேஷனை நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். இதில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை வச்சுருக்க செலக்ட் பண்ணியிருக்கேன்னா செலக்ட் பண்ணாலும் சென்டுங்கிறதா இதை நீங்கள் சென்டுன்னு கொடுத்துட்டு ஒய்ஃபை வழியாக சென்ட் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, இல்லை ஷேரிட்லாம் ஃப்ரீ அப்ளிகேஷனாக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை நான் ப்ளூடூத்தில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் சென்ட் அனதர் ஆப்ஸ். நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்களோ அது வழியாக சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் வழியாக போகாது, ஃபேஸ்புக் வழியாக போகாது. ஸோ அப்புறம் வேறு என்ன ஆப்ஸில் வழியாக நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இப்போ நான் ப்ளூடூத் வழியாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளூடூத் வழியாக ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோட யூசர்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான ப்ரோ லிங்க் உங்களுக்கு மேலே கொடுத்துருக்கோம். லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, உங்கள் நண்பர்களும் தெரியறதுக்கு இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.